3 BHK படம் பார்த்துட்டு வரேன். படத்தோட கதை என்னன்னா, ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி இருக்குல்ல, அவங்க வந்து ஒரு வீடு வாங்கணும்னா என்ன கஷ்டப்படுவாங்க, அதுதான் வந்து படத்தோட ஸ்டோரி. படம் பார்த்தீங்கன்னா பயங்கர யதார்த்தமா எடுத்திருக்காங்க. உண்மையிலேயே வந்து நம்ம லைஃப்ல நடக்கக்கூடிய அந்த ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே ரொம்ப டீட்டெயிலாக வந்து காமிச்சிருக்காங்க. ஒரு பணம் ரெடி பண்றாங்கன்னா அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு சின்ன விஷயம் நடந்துச்சுன்னா அவங்க கனவு வந்து போய் ரீச் பண்ண முடியல. அந்த விஷயங்கள்லாம் படத்துல நல்லாவே காமிச்சிருக்காங்க. படத்துல ஒரு மிகப்பெரிய மைனஸ் என்னன்னா, படம் வந்து ரொம்ப யதார்த்தமா எடுத்தாங்க. ஒரு கமர்ஷியல் படம் பார்க்க ஒரு ஆங்கிள் நம்ம வரோம்னா, படம் ஒரு டாக்குமெண்ட்ரி ஃபீல் கொடுக்குது. பயங்கர ஸ்லோவா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்மே ஸ்லோவா இருக்கு. செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் பெட்டர் பட் இருந்தாலுமே ஓவரால் படம் வந்து ரொம்பவே ஸ்லோவா இருக்குது. நீங்க ரொம்ப இந்த சீரியல்ஸ் அந்த மாதிரி இதை பார்க்கக்கூடிய ஆடியன்ஸ் இந்த மாதிரி ஒரு ஸ்லோ பேஸ் படம் பார்க்கணும்னா அந்த ஆடியன்ஸ்க்கு ஓகே. பட் ஜென்ரலா ஒரு ஆடியன்ஸ் வந்து ரொம்ப ஃபாஸ்ட் பேஸ்டா பார்க்கணும்னு எதிர்பார்ப்பாங்க. அவங்களுக்கு வந்து இந்த படம் ஒரு மைனஸா இருக்கும். ஆக்டிங் வைஸ் சரத்குமார் ரொம்பவே நல்லா நடிச்சிருக்காரு. தேவனி அவங்க நல்லா நடிச்சிருக்காங்க. 2 பொண்ணுங்க நடிச்சிருக்காங்க. அவங்களும் சூப்பரா நடிச்சிருக்காங்க. எல்லா கேரக்டர்ஸும் பாத்தீங்கன்னா அப்படியே அந்த கதாபாத்திரத்துக்கு உரிச்சு வச்சிருக்காங்க. அதே மாதிரி பெர்ஃபார்மன்ஸும் கலக்கிட்டாங்க. சித்தார்த் வந்து ஆக்டிங் வைஸ் ரொம்ப நல்லா பண்ணிட்டாரு. பட் என்னன்னா அவர் வந்து ஒரு காலேஜ்ல வந்து ஒரு மார்க்கே வாங்காத ஸ்டூடெண்ட் மாதிரி எல்லாம் நடிச்சிருக்காரு. நம்ம அவர் ஃபேஸை பார்க்கும்போது அவரை பார்த்தா அப்படிலாம் தெரியல. ஸோ அவர் வந்து அந்த ஃபேஸ் வந்து இந்த கேரக்டருக்கு செட் ஆகல. பட் அவர் பர்சனலா ஆக்டிங் வைஸ் முடிஞ்ச அளவுக்கு சூப்பரான எஃபர்ட் போட்டு அருமையா வந்து நடிச்சிருக்காரு. டெக்னிக்கல் சைடு படம் ரொம்பவே சூப்பரா இருக்குது. எல்லா டிபார்ட்மெண்ட்டும் சினிமாட்டோகிராஃபி மியூசிக் எல்லாமே வந்து நல்லா பண்ணியிருக்காங்க. இந்த கதைக்கு ஏத்தாப்புல பண்ணியிருக்காங்க. படம் கொஞ்சம் லோ பட்ஜெட்ல எடுத்திருக்காங்க. அது கொஞ்சம் ஒரு சில சீன்ஸ்ல தெரியுது. பட் இருந்தாலும் அது கொஞ்சம் ஆடியன்ஸ்க்கு மேனேஜபிளா தான் இருக்குது. ஓரளவு ரொம்ப ஒரு யதார்த்தம் நடக்கக்கூடிய விஷயங்கள் அப்படியே இந்த படத்தை எடுத்திருக்காங்க. ரொம்ப ராவா எடுத்துட்டாங்க. அதுதான் மைனஸ்.